11 சார். மீண்டும் 2015 கடந்த கால வினாத்தாள் தொடர்ச்சியான பகுதி 2 வினாவோட அமைஞ்சிருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன சொன்னா, இன்னைக்கு பார்க்க போற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, போன வகுப்புல வந்து பார்த்தோம்னாங்க 9, 10 கேள்வி பார்த்துருந்தோம்னாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு 10, 11 கேள்வி வந்து இந்த வகுப்புல வந்து பார்க்க போறோம். ரைட். பாருங்க. 10வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு என்ன? அதாவது எங்களுக்கு நிறுவல் சம்பந்தமான கேள்வி. சரியானே? அப்ப நிறுவல் அதாவது 10வது சாரி 11வது இந்த 12வது கேள்விய பார்த்தீங்கன்னா, கூடுதலா என்ன பெரும்பாலானவர்கள் வந்து என்ன பெரும்பாலும் வந்து எடுக்கிறது இல்ல. என்ன கூடுதலா வந்து எங்களுக்கு என்ன அதாவது நிறுவல்கள் அது எழுதுறதுன்னு சொல்லி பெரும்பாலானவர்கள் வந்து இத தொட்டு பார்க்கல. கூடுதலா 11வது கேள்வி வந்து தொட்டு பார்க்கிறதே இல்ல. என்ன காரணம்னா, அதுல நிறுவல்ன்றது. ஆனா அந்த நிறுவல் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நிறுவலா தான் இருக்க போகுது. ரைட். ஒரு முக்கோணின்னு ஒருங்கிசைவங்களுக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது. ரைட்டா? அவன் சொல்லி என்னென்ன இதுல வந்து எங்களுக்கு ஒருங்கிசைவாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்னு சொன்னா, எங்களுக்கு அவ்வளவுதான். மிச்சம் வந்து எங்களுக்கு என்ன நிறுவிட்டு போறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்ப நிறுவல்கள் எங்களுக்கு என்ன இருக்கிறது எங்களுக்கு? ஒன்று பக்கத்துல இருக்க போறா சாரி 3 பக்கமும் எங்களுக்கு என்ன சமனா இருக்கும்போது, அந்த 2 முக்கோணம் ஒருங்கிசையமா இருக்க போறேன். அடுத்து எங்களுக்கு என்ன இருக்கிற? பக்கம், அடைகோணம், பக்கமா இருக்கு. அப்ப பக்கம், கோணம், பக்கம். ரைட்? அந்த கோணம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பக்கத்துக்கும் இடையில இருக்க மாதிரி வரப்போகுது. இதை பற்றி நான் ஏற்கனவே என்ன ஏற்கனவே நாங்க லைவ் வகுப்புலயும் தொடர்ந்து வந்து எங்களுக்கு முதல்ல வந்து 2015 முன்னுக்கு வந்து பார்ட் 1ல வந்து நான் இதை பற்றி காய்ச்சிருந்தாங்க. சரியானே? அப்ப தொடர்ச்சியான வகுப்புல வந்து பார்த்துக்கொள்ளுங்க. பார்க்காதவர்கள் வந்து என்ன யூடியூப் சேனல்ல இருக்கும். அதோட இணைஞ்சு வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அதுல வந்து நாங்க என்ன செய்யணும்னா வந்து எப்படி எப்படி எங்களுக்கு ஒருங்கிணைப்புறான்னு சொல்லி அதுல கொஞ்சம் விளக்கம் தான் தந்திருந்தாங்க. சரியானே? அப்ப இதுல பார்த்தோம்னா கேள்விக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க போறோம். பாருங்க. அப்ப எங்களுக்கு என்ன பக்கம், கோணம், பக்கம் என்ன இருக்கு. அதே மாதிரி கோணம் பக்கத்துல தான் ஒருங்கிணைப்பு போறேன். ரைட்? அதாவது 2 கோணமும் ஒரு பக்கம். இன்னொரு முக்கோணின்னு 2 கோணம் ஒரு பக்கம் எங்களுக்கு சமனா இருந்தா அந்த முக்கோணம் எங்களுக்கு ஒருங்கிணைப்பு போறேன். ஆனா எங்களுக்கு எப்படி அந்த பக்கம் இருக்கணும். சரி இந்த கோணம் எங்களுக்கு ஓகே இருந்துட்டு போடும். ஆனா அந்த பக்கம் வர அந்த பக்கம் வந்து இன்னொரு முக்கோணம் என்ன பக்கமா இருக்கணும்ன்ற மாதிரி நான் அந்த போன வகுப்புல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எனக்கு என்ன மேல பார்த்தீங்கன்னா பக்கம் கோணம் பக்கம் சொன்னாங்க. அந்த பக்கம் கோணம் பக்கம். ரைட்? அந்த பக்கம் கோணம் பக்கம் அந்த கோணம் எப்படி இருக்கணும். இந்த 2 முக்கோணிலும் கோணம் வந்து எப்படி இருக்கணும். சரியா? 2 பக்கம் இருக்க போறேன். இது இருந்துட்டு போடும். சரியா? ஆனா அந்த கோணம் எப்படி இருக்கணும்னா அந்த கோணம் வந்து அதாவது அடைகோணமா இருக்க போறேன். அது எப்படி நான் காட்சியிருந்தேன். அடுத்த பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு ஒரு இன்சைட் பார்த்தீங்கன்னா செம்பக்கம் பக்கம். ரைட். செம்பக்கம் பக்கத்துல இருக்க பாருங்க. அவ செம்பக்கம் பக்கம் என்ன ஒரு செம்பக்கம் ஒரு முக்கோணில இருந்து செம்பக்கம் இன்னொரு பக்கம். ரைட். நீங்க என்ன பாய்தரசன் மும்பை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு செம்பக்கம் நீங்க என்ன மும்பையில பயன்படுத்தி அந்த 3 முக்கோணி நாங்களே இங்க செய்யும் போதே நான் பார்த்திருக்கேன். 3 முக்கோணி தொடர்ந்து வர இது தண்ணிங்க ஜூஸ் போடணும் மாதிரி நான் சொல்லிக்கோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்க வந்து பாய்தரசன் மும்பை படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒரு பக்கம் 5 ஒரு பக்கம் 3 இருந்தா கட்டாயம் இன்னொரு பக்கம் வந்து 4 தான் இருக்க போறோம். அதே மாதிரி எங்களுக்கு என்ன இன்னொரு முக்கோணில வந்து ஒரு பக்கம் வந்து 5 இன்னொரு பக்கம் 3 இருந்தா கட்டாயம் அடுத்த பக்கம் 4 தான் இருக்கும். சரியா? அதுல என்ன நீங்க பைசா நீங்க தேட்டம் போட்டு பார்க்கும்போது எங்களுக்கு அதோட வருது. ரைட்? அதத்தான் நீங்க சொல்லிக்கலாம். அப்போ ஒரு செம்பக்கம் ஒரு பக்கம் சமனா இருந்தா கட்டாயம் அந்த முக்கோணி வந்து என்ன ஒருங்கி செய்யப்படுறேன். 2 முக்கோணி ஒருங்கி செய்யப்படுறேன். அதை பற்றி கேட்கணும். சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதலாவது பாருங்க என்ன சொல்லிக்கணும்னா முதலாவது கேள்வி தான் என்ன தரவல் நாங்க பாக்கி வரோம். முதலாவது கேள்வி தகவல்களை உருவலை காட்டலாம். அப்ப தகவல் உருவலை காட்ட சொன்னா இங்க என்ன செய்ய பண்ணணும்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி என்ன எங்களுக்கு மேல தரவை தானே எங்களை குறிக்கிறாங்க. அவன் ஒரு மார்க்ஸ் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ரைட்? என்ன தரவை குறிச்சு பார்ப்போம். சரியா? பாருங்க என்ன சொன்னாங்க உருவி பிரதேசத்தை மேற்கொண்டு உருவம் வந்து உங்களோட பேப்பர்ல வந்து செய்யலாம். சரியா? கீறி கொள்ளுங்க. தரப்புல உறவில் வந்து ஏபிசி என்ற கோணமும் ஏசிபி என்ற கோணமும் சமணம். ரைட்? அதாவது இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபிசி என்ற இந்த கோணத்தை அப்படி சொன்னாங்க. இந்த கோணமும் ரைட் அதே மாதிரி ஏசிபி என்ற இந்த கோணமும் சமணம். அவ இந்த கோணம் சமணாம்னு சொல்லி எங்களுக்கு ஏபிசி என்ற முக்கோணி பற்றி எங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்குள்ள ஓடணும். சரியா? 2 கோணம் சமனா இருக்க ஏபிசி என்ற முக்கோணில சரியா நடுக்கால போல ஏடி என்ற கோட்டை விடுங்க. ஏபிசி என்ற முக்கோணியை பாருங்க. ஏபிசி என்ற முக்கோணியை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முக்கோணில 2 கோணம் சமனா இருக்கணும்னா கட்டாயம் என்ன வரப்படும் சொன்னாங்க எங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரியும். அதாவது 2 கோணம் வந்து சமனா இருக்கணும்னு சொன்னா சமனான பக்கத்துக்கு எதிர உள்ள பக்கங்கள் என்ன இருக்கணும்னு சொன்னா சமனான கோணத்துக்கு எதிர உள்ள பக்கம் சமனா இருக்கும். அப்ப இந்த பக்கத்துக்கு எதிர இங்க ஒரு எங்களுக்கு 10 சென்டிமீட்டர் சொன்னா கட்டாயம் இந்த கோணத்துக்கு எதிரே வந்து இங்க என்ன இருக்கும் 10 சென்டிமீட்டர் இருக்கும். அதுங்களுக்கு மைண்ட்ல டக்குனு ஓடணும்டா. ஏதோ இதுக்கு நாங்க பாவிக்க போறோம். இது ஒரு இருசமக முக்கோணி என்றது எங்களுக்கு பாவிக்க போறோம் என்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளு. ரைட்? அப்ப அடுத்த பாருங்க வையானது நீட்டப்பட்ட சிஏ மீது ரைட்டா சிஏ நீட்டிக்கான வை என நீட்டப்பட்டுங்கம்மா. ஆனா என்ன சொல்லணும் ஏவை என்றவரும் ஏஎக்ஸ் என்றவரும் சமனா இருக்கத்தான் நீட்டிக்கணும். அப்ப எங்களுக்கு என்ன அது ஏவை என்ற அந்த துண்டும் சரி ஏவை என்ற அந்த துண்டும் ஏஎக்ஸ் அந்த துண்டும் எங்களுக்கு சமன்னு சொல்லிக்காங்க. ரைட்? எவ்வளவு நல்ல குறிக்க சொன்னது வேற எதுவுமே இல்லை. அதாவது இந்த கோடு சரி இந்த கோடை உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு இந்த கோட்டை உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு இங்க மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எங்களுக்கு என்ன அதுக்காக என்ன இதுக்கு ஒரு 2-3 மார்க்ஸ் நாளைக்கு கொடுப்பாங்களா இல்ல தானே ஒரு கேள்விக்கு வர போறது 10 மார்க்ஸ் தான். அவ கொடுத்தாங்களுக்கு என்ன இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்? அப்ப வந்து இந்த ஒரு மார்க்ஸை நீங்க எடுத்துருவீங்க. அப்ப அடுத்த நிறுவனம் சொல்லி பாருங்க நிறுவனங்களுக்கு என்ன பெரும்பாலும் வந்து நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப சரியானே ஒன்று வந்து நீங்க அந்த எழுதுறதுக்கும் அதே மாதிரி எங்களுக்கு என்ன அந்த காரணங்கள் எழுதுறதுக்கும் அதே மாதிரி கீழே வந்து எப்படி அந்த ஒழுங்கு நிபந்தனையை நீங்க கொடுக்கறதுக்கும் ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க.
அதுக்குள்ள இங்கே அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி மிச்சம் 10 மார்க்ஸ் ஏதோ இதுக்குள்ள பிரித்து போட்டுருப்பாங்க. சரி 10 அதாவது இல்லைங்க பெரும்பாலும் வந்து இப்போ வர எல்லாத்தையும் என்ன செய்யணும் எங்களுக்கு அதாவது எல்லா கேள்வியுமே 10 மார்க்ஸ் தான் போடும். அது என்ன சொல்லலாம் இதில் 10 இதில் 5 கேள்வி சேர்ப்பீங்க. அதே மாதிரி பார்ட் 1 வந்து 5 கேள்வி சேர்ப்பீங்க. அப்போ எங்களுக்கு என்ன இதில் வந்து 5 கேள்வி செஞ்சு 50 50 100. அப்போ இந்த பார்ட் 2க்கு 100 அதே மாதிரி பார்ட் 1க்கு 100 பிறகு ரெண்டே கூட்டி கூட 2 பிரிப்பாங்க. சரி 100க்கு என்ன மாதிரி போடணும். அப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு இவருக்கு வந்து 1 மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ அடுத்த 3 மார்க்ஸ் வரப்போனால என்னப்பா அடுத்த கேள்விக்கு அடுத்த கேள்வியை பாருங்க. ஏபிடி சரியா கட்டாயம் என்ன சொன்னாங்களுக்கு நீங்கள் சிலவளை பார்த்தீங்கன்னு சொன்னாடாப்பன் என்ன சொன்னாங்களுக்கு சும்மா சரியான இப்படி சர்வசமம் போடாமல் சும்மாங்களுக்கு இப்படி சும்மாங்களுக்கு இப்படி சொன்னாங்க டெல்டா அப்படி ஏபிசி அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னால் இதன் அர்த்தம் வந்து பெரும்பாலும் எங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னாங்களுக்கு பரப்பளன்ற மாதிரி வர. ஆனால் இஞ்சங்களுக்கு பரப்பளன்ற மாதிரி கதைப்பாங்கன்னு சொன்னால் பரப்பள கதைக்க மாட்டாங்க. சரி அப்போ நீங்கள் நாங்கள் என்ன ஏற்கனவே சொல்லிக்க வேணாம் அப்படி இப்படி இந்த குறியீடு போட்டால் அதாவது இப்படி குறியீடு போட்டால் எங்களுக்கு பரப்பள வேண்ட மாதிரி சொல்லிக்க வேணாம். இப்போ ஏபிசிடி இப்போ முக்கோணியை போட்டுட்டு இப்போ எங்களுக்கு இப்படி இருக்காரு படம் உங்களுக்கு இப்படி இருக்கா ஏபிசிடின்னு தந்திருப்பாங்க. ஏன்னா ஏபிசிடி இப்படி போட்டுட்டு இங்கே போட்டிருப்பாங்க முக்கோணியை போட்டு ஏபிசிடின்னு சொன்னால் முக்கோணி ஏபிசியா இருக்கும். ஏபிசிடின்னு எங்களுக்கு நாட்பக்கலாக இருக்க போகிறேன் அப்போ முக்கோணியாக வராது. அவங்க இங்கே என்ன சொன்னாங்க ஒரு பரப்பளை தான் குடிப்பாங்க. சரியா அப்போ இஞ்சங்களுக்கு பரப்பளதாக இருக்கா சரி இதுண்ட பரப்பளகு சர்வசமன் சொல்லி என்ன சர்வசமன் சொல்லி காட்டுற மாதிரி தந்துக்க மாட்டாங்க. அப்போ இது என்னன்னு சொன்னாங்களுக்கு அதாவது ரெண்டுமே ஒருங்கி செய்யணும் தான் சொல்றாங்க. சரியான அப்படி சும்மா தரவளங்களுக்கு என்ன நார்மலாக அப்படி போட்டாங்கன்னா ஒருங்கி செய்யும் அப்படிதான் அவ்வளோதான் நீங்கள் வச்சுக்கொண்டு. சரியா அப்போ நான் ஒருங்கி சேவ் பண்ணுவோம். ரைட் ஒருங்கி சேவ் பண்ணோன்னு சொன்னால் சாரி தரவளை நான் ஏற்கனவே குறிச்சிருக்கேன். நம்ம என்ன குறிச்சு போட்டு இந்த கோணமும் எங்களுக்கு சமணம். சரியா இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு தர குறிக்க வேண்டும். சரியான அதாவது பிஏசியின் கோண இரு சம ஊராக்கி பிஏடி சந்திக்கிறோம். அப்போ பிஏசி இருக்காரனே பிஏசி என்றா கோண இரு சம ஊராக்கி. ரைட் அப்போ கோண இரு சம ஊராக்கி எங்களுக்கு என்ன இருக்கணும்னா இந்த கோணத்தையும் என்ன செய்யணும்னா 2 துண்டா பிரிக்க போறேன். இந்த கோணத்தையும் 2 சமலாம் தெரியும். கோணம் இந்த ஏபிசி இந்த பிஏசி என்ற கோணத்தில் கோண சமம் போய் அப்போ இவங்களுக்கு சமன். ரைட் அப்போ வேறவங்களுக்கு இருக்கட்டும். பாருங்க இந்த கோண இரு சம ஊராக்கி வந்து இங்கே எப்படி எங்களுக்கு சந்திப்பாருன்னு யோசிக்கணும். எங்களுக்கு வளமையாக எங்களுக்கு என்ன எல்லா திட்டமே தெரிஞ்ச எல்லாருக்குமே இதெல்லாம் டக்குன்னு எங்களுக்கு 40 திட்டங்களை பற்றிலாம் நான் ஏற்கனவே சரியான என்ன பர்சனல் வகுப்புலாம் படிச்சிருப்பேன். சரியான 40 திட்டங்களை பற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அது நீங்கள் எங்களுடைய ஜூனியர் சேனலில் பார்த்துக்கணும். பிஎல்ஏ நடிச்சிருந்தா அந்த ஜூனியர் சேனலில் இருக்கும் தேடி பார்த்துக்கணும். சரியான 40 திட்டம் சரியான எங்களுக்கு உங்களுக்கு நம்பர் ரோயலுக்கு நம்பர் 40 திட்டமே காய்ச்சிருக்கோம். அப்போ அந்த தேட்டத்திலேயே நான் என்ன சொன்னேன் இதை பற்றி நேரடியாக சொல்லிக்கும். அப்போ அந்த தேட்டம்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் டக்குன்னு என்ன செய்யும் உங்களுக்கு இது வந்து செங்கோணம் மட்டும் உங்களுக்கு பிடிவிடும். சரியான அதாவது பாருங்க அதாவது எங்களுக்கு என்ன 2 சமனான 2 சமம் இருக்கு. அந்த 2 சம பக்கத்துக்கு இல்லை இந்த 2 சம பக்கத்துக்கு இடையாக நாங்கள் என்ன செய்யணும் அந்த கோணத்தை இரு சம கூட்டு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்து செங்கோணத்தில் இடவட்டார். சரி செங்கோணத்தில் இடவட்டார். ஆனால் நாங்கள் இங்கே வந்து செங்கோணம்லாம் காட்ட வழியெல்லாம் வருவேன். என்ன சொன்னாங்க நிறுவலானே காட்டினேன் பார்ட் 1க்கெல்லாம் வரும்போது நாங்கள் இதில் நேரடியாக யூஸ் பண்ண வேண்டிய இடங்கள் வருவேன். ரைட் அப்போ பாட்டில் வரும்போது நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த கேள்விகளால் போகும். சரியானே அவ்வளோ தானே தான் எங்களுக்கு தேவை. ரைட் என காட்டுட்டான். ரைட் காட்டுவோம் பாருங்க இந்த முக்கோணி சரியா முக்கோணி நீங்க முதல்ல எழுத போறீங்க முக்கோணி ஏபிடி. ரைட் ஏபிடி முக்கோணி ஏபிடி கம முக்கோணி ஏடிசி இது எழுதணும். சரியா முக்கோணி ஏடிசியில் சரியான முக்கோணி ஏபிடி கம முக்கோணி ஏடிசி கொடுத்துட்டு நீங்க கொடுக்க போறீங்க. அதாவது எங்களுக்கு பாருங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு டாப்பன் இந்த முக்கோணில எங்களுக்கு பாருங்க இந்த கோணம் எங்களுக்கு ஏற்கனவே தரவழியை தந்து வச்சாங்க. அதாவது இந்த கோணம் இந்த கோணம் வந்து இந்த கோணத்துக்கு சமன். ரைட் ஏற்கனவே சொல்லிக்கலாம் இல்லையா தரவில்லை அப்போ நீங்கள் கொடுங்க. அதாவது எங்களுக்கு என்ன ஏபிடி என்ற கோணம் இதோட நிப்பாடு ஏபிசி அவங்க வந்தாங்க நீங்கள் ஏபிடி நிப்பாடு அது கோணத்தை அந்த டி என்ற கோணத்தை குறிக்க போகுது. அப்போ ஏபிடி என்ற கோணம் சரியான ஏபிடி என்ற கோணம் யாருக்கு சமனுக்கு வரீங்க ஏசிடி என்ற அந்த முக்கோணில வந்து ஏசிடி என்ற கோணத்துக்கு சமன். எந்த காரணம் உங்களுக்கு தரவு வந்து என்ன பாருங்க இந்த தரவு ஏபிசி வரைக்கும் போயிட்டு இருக்கு அது ஸ்டாப் பண்ணி நாங்கள் என்ன செய்யறோம் டி வரைக்கும் எடுத்திருக்கோம் அவ்வளோதான். அதே கூட இந்த கட்டி அப்போ எங்களுக்கு என்ன இருக்கு வர காரணம் போடுங்க காரணத்துக்குலாம் மார்க்ஸ் கொடுப்பாங்க தரவு சரியான பிரைன் எழுதினதுக்கும் பிரியோசனம் இருக்காது ஒரு மார்க்ஸ் இதுலேயே இல்லாமல் போயிடும். ரைட் அப்போ அடுத்த பாருங்க எங்களுக்கு என்ன ஒரு கோணம் அதே மாதிரி இப்போ பாருங்க எங்களுக்கு இந்த கோண இரு சம ஊராகி இந்த கோண இரு சம ஊராக்கி வச்சு நீங்கள் செய்யலாம். அதாவது பிஏடி என்ற கோணம் சரியான பிஏடி என்ற கோணம் என்ன இருக்க போறாங்க எங்களுக்கு அதாவது டிஏசி என்ற கோணத்துக்கு சமனா இருக்க போறேன். டிஏசி என்ற கோணத்துக்கு என்ன இருக்க போறேன் சமனா இருக்க போறேன். அது உங்களுக்கு என்ன அதாவது நீங்க சொன்னீங்க என்ன செய்யணும் பிஎஸ்சி கோண இரு சம ஊராக்கி அதாவது இந்த இவ்வளத்தையும் நீங்கள் எழுதினாலும் ஓகே சரி இவ்வளத்தையும் நீங்கள் எழுதினாலும் ஓகே எங்களுக்கு என்ன எல்லாடிக்கும் என்ன பிஏசி அதாவது பிஎஸ்சி இரு சம கூறாக்கி இரு சம ஊராக்கி ஏடியை விடவற்ற மாதிரி நீங்கள் இதில் தரவை கொடுப்பீங்க. ரைட் அதாவது அந்த 2 கோணம் சமன்ன்றதுக்கு என்ன தரவுன்றதை நீங்கள் எழுதிங்க சரி அவ்வளோதான்.
அடுத்த பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இந்த முக்கோணில வந்து ஏடி என்ற பக்கம் அந்த முக்கோணில ஏடி என்ற பக்கம் சமனா இருக்கு. அப்ப ஏடி என்ற பக்கமும் சமனா இருக்கு. ரைட், அது என்ன எங்களுக்கு பொது பக்கம். ரைட், பாருங்க இந்த பொது பக்கமா ஏடி என்ற பக்கம். அப்ப பாருங்க எனக்கு கோணம் பக்கம் வந்திருக்கு. கோணம் பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் எப்படி இருக்கும்னு சொல்லி முதல்ல பாருங்க. சரி, எங்களுக்கு கட்டாயம் இந்த ஏடி அந்த இருக்கணும் பண்றதுக்காக எங்களுக்கு என்ன ஒருங்கி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட், ஆனா எப்படி இந்த ஒருங்கி செய்வாருன்னு சொன்னா எங்களுக்கு இங்க பாருங்க இந்த கோணம் நாங்க கழிச்சு இந்த கோணத்துக்கு எதிர சரியானே இந்த கோணத்துக்கு எதிராண்டாப்ப இந்த பக்கம் இருக்கு. அப்ப அதே மாதிரி அங்க முக்கோணிலையும் பாருங்க, அந்த முக்கோணிலையும் அதே மாதிரி கோணம், இதே மாதிரி கோணம் தான் இங்க இருக்கு. அப்ப அதே கோணம் சமனான கோணம் தானே, இந்த கோணத்துக்கு எதிராக இங்க இருக்க. அப்ப மட்டும்தான் ஒருங்கி செய்யும். அப்ப எங்களுக்கு இந்த ஒருங்கி செய்யும் எங்களுக்கு ஓகே. அப்ப நீங்க கொடுத்துறீங்க கீழே முக்கோணி ABD சர்வசமன் முக்கோணி ADC ஒரு இலகுவான ஒரு இதுடா. சரியான முக்கோணத்தை ஏற்றம் பண்றது உங்களுக்கு இலகுவான. அப்ப என்ன செய்யுங்க, கோணம் பக்கம் என்ன இங்க பாருங்க, கோணம் இது ஒரு கோணம் பக்கம். சரியா, கோணம் பக்கத்துல ஒருங்கி செய்யறேன். கோணம் பக்கம். அப்ப நான் என்னத்துக்கு ஒருங்கி செய்யணும் சொன்னா இந்த ஒருங்கி செய்ய வச்சு மிச்ச களி செய்ய போறோம். அதுக்காக தான் நாங்கள் ஒருங்கி செய்ய காட்டினாங்க. இந்த ஒருங்கி சும்மா நாங்கள் பயன்படுத்தி என்ன ஒருங்கி செய்யணும் காட்டுமா இல்லை. சரியான ஏதோ இதை வச்சு கூட நான் இந்த கீழே உள்ள அவளைகளையும் இதை அப்ளை பண்ண போறேன், இதுக்குள்ள வர போறேன். ரைட், அப்ப ஒருங்கி செய்யணும்னு சொன்னா என்ன இதுல எங்களுக்கு சொன்னா அதாவது ரெண்டு முக்கோணி ஒருங்கி செய்யணும்னு சொன்னா இதுல இருந்து நீங்க என்ன தடுப்பீங்கன்னு சொன்னா ஒத்த உறுப்புகள் வந்து சமனா இருக்கு. ஏற்கனவே பாருங்க இந்த கோணம் நான் கொடுத்துட்டேன். இங்க பாத்துக்கணும், இந்த கோணம் இந்த கோணம் சமன், இந்த கோணத்தை சமன் கொடுத்துட்டோம். அதே மாதிரி ஒரு பக்கம் நாங்க கொடுத்துட்டோம். அவங்களுக்கு என்னன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு என்ன சொன்னாங்க, ஒரு ரெண்டு கோணம் ஒரு பக்கம் கொடுத்தோம். அவங்களுக்கு இன்னொரு கோணமும் இன்னொரு பக்கமும் சமனா இருக்க போறேன். அப்ப எங்களுக்கு என்ன அதாவது இன்னொரு கோணம் உங்களுக்கு யாரா இருக்குன்னு சொன்னா இந்த கோணமும் சமனா இருக்கும். அப்ப பாருங்க நான் சொல்லக்கு முதலே உங்களுக்கு என்ன நான் அந்த படத்தை கீரைக்கே சொன்னா 90 ரூபாயில் இடவெட்டும்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு பாருங்க இந்த கோணம் சமன்னு சொன்னா ஒரு நேர்கோட்டில் அடுத்த கோணம் கூட்டுது உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குன்னு சொன்னா 180 பாக. சரியா, அப்ப அடுத்த கோணம் வந்து கூட்டுது 180 பாக சொன்னா அப்ப நீங்க இவரை வேற சமன். அப்ப ரெண்டு மடங்கு டீட்டா இவரை 2 மடங்கு வர போறேன். 2 மடங்கு அப்ப 2 மடங்கு யாராவது அப்படின்னா கட்டாயம் இவரும் தோணுறா அவரும் தோணுறா இருப்பேன். அதனால அந்த தேர்தலை வச்சுக்கொண்டே நாங்க நேரடியாக காணக்கூடிய மாதிரி இருந்தது. சரியா, பாருங்க எங்களுக்கு இந்த கோணம் அப்ப இன்னொரு பக்கம் எங்களுக்கு மிச்ச பக்கம் 2 பக்கம் எங்களுக்கு தேவை. ஒரு பக்கம் நாங்க சொல்லிட்டோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோணத்துக்கு எதிர இங்க என்ன பக்கம் இருக்கும், அதாவது ஏபி என்ற பக்கம். அதை ஏற்கனவே தரவலை வந்து நாங்க ஏபி என்ற பக்கம் எங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா அதாவது இங்க உள்ள அதாவது ஏசி என்ற பக்கத்துக்கு சமனா இருக்க போறேன். அப்ப எங்களுக்கு என்ன பக்கம் எங்களுக்கு அதாவது ஏடியும் டிசியும் சமன் இரு சமத்துண்டா பிரிக்கும். அது எங்களுக்கு தேட்டத்தின் படியே எங்களுக்கு இருக்குது. ஆனால் தேட்டத்தில் யூஸ் பண்ணிடலாம். அவன் என்ன செய்வோம், இதை வச்சு தான் கீழே செய்ய போறோம். அப்ப இந்த ஒருங்கி செய்யும் படி நாங்க எடுத்துக்கொண்டு போக போறோம். ஒருங்கி செய்ய சொல்லாம தந்திருந்தா நான் என்ன செய்யலாம், இந்த தேர்தல் நாங்கள் பிரேக்கெட் எழுதி முடிச்சு போட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகலாம். ஆனா இங்க ஒருங்கி செய்ய காட்டியா ஒருங்கி செய்யப்படி நாங்களுக்கு என்ன எங்களுக்கு வெளிப்படையாக எங்களுக்கு ஒருங்கி செய்ய பண்ண பிறகு எங்களுக்கு இந்த ஒத்த உறுப்புகளை தான் சமம்னு சொல்லி எடுக்கிறோம். இதை வச்சு நாங்கள் செய்ய போறோம். அப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க, கேள்வியை பார்ப்போம். இதை கிளியர் பண்ண போறோம். கிளியர் பண்ணி போட்டு தேவையில்லாதெல்லாம் கிளியர் பண்ண போறோம். சரியானே, தேவையானதை குறிச்சு வச்சு செய்வோம் அந்த கேள்வி. பாருங்க, நீட்டப்பட்ட yx-ஐ வீடியானது நீட்டப்பட்ட yx வந்து சரியான நீட்டப்பட்ட yx இந்த yx வர சமனா எங்களுக்கு இவர் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா இவர் நீட்டுறாங்களா அப்ப நீட்டக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்களுக்கு அதாவது BD என்றவர் வந்து அதாவது இந்த கோட்டை வந்து ஈல சந்திக்கிறாங்க. இந்த இடத்துல ஈல சந்திக்கிறாங்க. ரைட், பாருங்க ஈல சந்திக்கிறது சொன்னாங்க என்ன சொன்னாங்க நார்மலா பார்க்கும்போது எங்களுக்கு என்ன இவர் வந்து எங்களுக்கு 90 ரூபாயில இருக்கிற ஒருங்கி செய்யும்போது எங்களுக்கு வேற 90 ரூபாயில இருக்க போறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோட்ல நீட்டப்பட்ட இந்த கோட்லையும் தான் இவர் இருக்கார். அப்ப கட்டாயங்கள் என்ன சொன்னா இந்த ஏடி என்றவரும் y என்றவர் எங்களுக்கு சமாந்தரமா தானே இருக்குன்னாங்களே. சரியான நாங்கள் நிறுவனம் படி செய்ய வேண்டி வரும் நினைக்கிறேன். சரியான அது எக்ஸி சமாந்தரம் அவங்களை காட்டி எக்ஸி சமாந்தரம் ஏடியெல்லாம் காட்ட சொல்லியாங்க. அப்ப காட்டதான் நாங்க வேணும். சரியா, அவங்களுக்கு தெரியுதானா சமாந்தரம் தெரியுது இருந்தாலும் நாங்கள் அதை யூஸ் பண்ணிடலாம். அது லாஸ்ட் கல்வியில் அவங்க கேட்டுருக்காங்க நாங்கள் செய்வோம். ஐடியா எங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் கல்விக்கு அதை எழுதி விட்டாலே சொல்லி முடிச்சு. ரைட், அப்ப பாருங்க ஈக்கு சந்திக்கிறதா. அப்ப பாருங்க இந்த முதலாக கேள்வி XYA என்றது BXE என காட்டுட்டான். ரைட், பாப்போம் சரியான எந்த கோணத்தை காட்ட சரியான பாப்போம். XYA ரைட், XYA இந்த கோணம் சரியா, இந்த கோணம் வந்து BXE இந்த கோணம் சமன் என்ன பார்க்க எங்களுக்கு விளங்குறா. சரியான இங்க டக்குன்னு பாருங்க இந்த கோணம் சரியா நார்மலா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளியராகவே உங்களுக்கு விளங்குறா. ரைட், இந்த கோணம் வந்து இந்த ரைட் அதாவது இந்த கோணம் வந்து இந்த கோணத்துக்கு சமன். என்ன காரணம் உங்களுக்கு அதாவது ரெண்டு கோடு இடைவெட்டிக்கு உண்டாகிற எக்ஸலில் உண்டாகிற குத்தது கோணங்களை கொண்டு சமன். இவர் 60 பாயிண்ட் சொன்னா இவர் 60 பாக, இவர் 80 பாயிண்ட் சொன்னா இவர் 80 பாக, குத்தது கோணங்கள் சமன். அப்ப இங்க பாருங்க அடுத்த தொழிலாளர் வந்து நாங்க தரவலை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்த பாருங்க,
இந்த முக்கோணி ஏ, அதாவது AYX இந்த முக்கோணி இவரும் சமணம், இவரும் சமம்னு சொன்னா சமனான பக்கத்து இதில் உள்ள கோணம் சமனா இல்லையா? அப்ப இந்த பக்கத்துக்கு என்ன இந்த கோணம் இருக்காரோ இந்த பக்கத்துக்கு இதே மாதிரி கோணம் தானே இருக்க பாருங்க. அப்ப கேட்ட கேள்வி பாருங்க, இங்க இருந்து இங்க பிடிச்சி வச்சுக்காங்க. இங்க இருந்து அதாவது நான் என்ன செய்யணும், இப்படியே கொண்டு இங்க இருந்து இவருக்கு சமம் இவருக்கு சமம்னு சொல்லி நான் என்ன செய்யணும், இவருக்கு இவர் சமம்னு சொல்லி காட்ட போறோம். சிம்பிளான விஷயம் தெரியாது. இவருக்கு இவர் சமம், இவர் 60 பாயிண்ட் சொன்னா இவர் 60 பாயிண்ட் சொல்ல போறீங்க. 60 பாயிண்ட் இல்ல, நீங்க என்ன செய்யணும், சமன் கொடுக்க போறீங்க. அப்புறம் என்ன செய்றீங்க, இவர் 60 பாக அப்ப இவரும் 60 பாக. என்ன காரணம், குத்தது கோணம். முதலாவது இவர் 60 பாயிண்ட் ஒரு இரு சம முக்கோணம் சொல்ல போறீங்க. அடுத்து இவர் 60 இவர் ஒரு குத்தது கோணம். ஆளுங்களுக்கு என்ன, இவரும் 60 பாக இவரும் 60 பாக கொடுத்து விடுவீங்க. அதுக்கான மார்க்ஸ் நம்மளா வரப்பு. சரி, அப்ப நான் எழுதி கொடுக்கணும்ல, அப்ப எழுதுவோம். சரியா, எழுத வேண்டாம். அப்ப ரைட் பாருங்க, முதல்ல எழுத போறேன். அந்த படத்தை உனக்கு விட ரைட். அதாவது எழுதிக்கொள்ளுங்க, XYA XYA கோணம் சமன் என்னவா இருக்கு உங்களுக்கு, AXY. ஏற்கனவே சொல்லி எப்போ சொன்னா அதுக்கு முதல்ல சொன்ன AXY. என்ன காரணம் உங்களுக்கு, அதாவது AXY என்ற முக்கோணி, AXY என்ற முக்கோணி ஒரு இரு சமவக்க முக்கோணி, இரு சமவக்க முக்கோணி. ஆகவே என்ன, சமனான பக்கத்தில் இதில் உள்ள கோணங்கள் சமன். ரைட். அதே மாதிரி அடுத்த பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இருக்க சொன்னா, இந்த பாருங்க YXA, ரைட், YXA என்ற கோணம் என்னது சமனா இருக்க சொன்னாங்களுக்கு, அதான் இங்க உள்ள BXC என்ற கோணத்துக்கு சமன். என்ன காரணம், குத்ததிர் கோணம். ரைட், இதுக்கு இவர் சமன், குத்ததிர் கோணம், குத்ததிர் கோணம். ஆகவே எங்களுக்கு என்ன இருக்க எங்களுக்கு இது ரெண்டுலயும் வந்து இவர் வந்து இவருக்கு சமன். ஆகவே எங்களுக்கு என்ன இருக்க எங்களுக்கு, அதாவது XYA என்ற கோணம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன, BXC என்ற கோணத்துக்கு சமம். அவங்களுக்கு என்ன, இந்த இதுல இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி வித் PLA குரூப் சரியானே. இதுல எங்களுக்கு என்ன சொன்னா நிறைய வந்து உங்களுக்கு கேள்வி, அதாவது நிறைய தேவையான இதுகள் வந்து கலைக்கப்படுது சரியானே. PLA குரூப் ரைட், இந்த யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா இதுலயும் போய் நீங்க என்ன செய்யுங்க, இது பற்றிய தகவல்கள் மேலதிகமான தகவல்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரி, அதில் வந்து விளக்கமா எங்களுக்கு என்ன வேலை எப்படி வருவான்னு சொல்லி அதில் அந்த விளக்கமா நாங்கள் மேலதிகமான விளக்கத்தில் கொடுத்துருக்கோம். அப்படி என்ன செய்யுங்க, இந்த சேனல்லையும் நீங்கள் செக் பண்ணி அதுக்கான தேட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரியானே, முக்கியமான தேட்டங்கள் பற்றி அதில் வந்து பூர்ணமான என்ன சொன்னால் இங்கே வந்து நாங்கள் என்ன தனி வந்து தேட்டத்தை பற்றி கதைக்க போகிறது இல்லை. அப்போ தேட்டம் எல்லாம் உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னால் அதில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்கு தேட்டம் எல்லாமே. அப்போ தனித்தனியாக பார்த்துக்கொண்டு இதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஒப்பிட்டு செஞ்சு கொள்ளுங்க. எங்களுக்கு மிக மிக இலகுவாக அமைஞ்சு கொள்ளுங்க. தேட்டம் பண்ணுறதே நீ உனக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காத மாதிரி வருவேன். ரைட். அப்போ அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், அடுத்த பாருங்க BXC. ரைட், ஓகே, அது கொஞ்சம் கீழே இருப்போம், கீழே இருக்கணும். BXC ரைட், BXC என்ற வந்து இவருக்கு என்ன சக கூட்டு, அது ரெண்டு கூட்டு சமன் சொல்லி காட்டும். BXC குறிப்பாக கொண்டு ரைட், BEX BE ரைட், இந்த இடத்துல வந்து வேற என்ன, இந்த இடத்துல போடுங்க. இங்க அவங்க பாருங்க இதுகளை வச்சுக்கொண்டு, இதுகளை வச்சுக்கொண்டே, அதாவது இதுகளை வச்சுக்கொண்டே இதுக்கு வந்துடலாம் கடைசி. சரியா, நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. அதாவது BEX BE, அதாவது இந்த கோணம் BEX இவர் வந்து அதாவது பாத்தீங்கன்னா யாருக்கு சமம் சொல்லி பாருங்க, செங்கோணம் கிடையாது. செங்கோணம் மட்டும் போடாதீங்க இப்போதைக்கு. ரைட், நான் காட்ட வேண்டி இருக்கிறேன், அப்போ செங்கோணம் போடக்கூடாது. இவர் வந்து யாருக்கு சமம் சொன்னா பாருங்க, BXC இந்த கோணத்துக்கும் ரைட், EBX இந்த கோணத்துக்கும் சமம்னு சொல்லி காட்டலாம். சரியானே, BX என்றவர் BXE ரைட், BXC என்ற இவருக்கு வந்து BXC இந்த கோணத்துக்கும் ஓகே, EBX இந்த கோணத்துக்கு சமம் சொல்லி காட்டலாம். அப்போ பாருங்க என்னென்னு காட்டலாம்னு சொன்னாங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். சரி, அவங்களுக்கு என்ன ஒரு சின்ன இந்த மேல நீங்க பயன்படுத்தல வச்சு நீங்க செஞ்சாலும் ஓகேடா. அப்ப ரைட் பாருங்க, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கோணி சரியான, இந்த முக்கோணில ஒரு பக்கத்துல நிட்டோம்னா புறக்கோணத்தை பற்றி நீங்க கதைக்கலாம். சரியான, முக்கோணி ஒரு பக்கத்துல, அதாவது ECY இருக்கிற எங்களுக்கு என்ன, அது அங்க மேல பாருங்க ரைட், அந்த முக்கோணி சரியான ECY இந்த முக்கோணியை வச்சு நீங்க காய்ச்சி விடுங்க. இந்த முக்கோணி ECY இந்த முக்கோணில பாருங்க ஒரு பக்கத்து நீட்டோண்டா புறக்கோணங்கள் ரைட்டா. புறக்கோணங்கள் வந்து என்ன இருக்கணும்னு சொன்னா இங்க பாருங்க, இவரம் வந்து ரைட், இந்த இடம் வந்து சரியா, இந்த இடம் வந்து இந்த ஏற்கனவே இவரங்களுக்கு சமன். சரியா, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பாருங்க, இதுல பாருங்க அந்த கோணங்கள் இருக்கணும். சரியா, கலரை மாத்துவோம். சரியானே, அதாவது இந்த கோணமும் இந்த கோணம் எங்களுக்கு சமன் என்ன தெரியுமா இல்லையா.
ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கணும் அவன் என்ன காரணம் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லிக்கமா இல்லையா என்ன அதாவது இவர் ஒரு இருசமக்கு முக்கோணி ஏபிசினோ இருசமக்கு முக்கோணி அப்போ அடுத்த பாருங்க எங்களுக்கு பாருங்க இந்த கோணமும் சமம்னு சொல்லி இப்போ கொஞ்சம் தான் சொன்னாங்க என்ன ரைட் இந்த மேலே சொல்லிக்கோம் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் இவர் ரெண்டையும் யூஸ் பண்ணி இவருக்கான ஒரு தொடர்பை நாங்கள் எடுப்போம்னா இவருக்கான தொடர்பை நாங்கள் எடுப்போம் என்ன செய்யணும்னா எங்களுக்கு இது மேலேயே நான் சொல்லிக்கோம் அப்போ பாருங்க இந்த கோணம் அதாவது இந்த முக்கோணி ரைட் முக்கோணி யாரு கை கொண்டுனா CEY என்ற முக்கோணியை பாருங்க CY என்ற முக்கோணில ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் ரைட் இவர்தான் இந்த புறக்கோணம் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூடுதல் சமனா இல்லையா அப்ப இந்த முக்கோணி CEY என்ற முக்கோணில ஒரு ஒரு பகுதி உண்டாகிற புறக்கோணம் ரைட் இவர் புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூடுதல் சமனா அதை கொண்டே போடுங்க நீங்க ரைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா முக்கோணி CEYல வந்து இந்த பக்கம் இந்த கோணத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க YEB ரைட் YEB என்ற கோணம் யாருக்கு சமனா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களுக்கு அதே பாருங்க இங்க வந்து எங்களுக்கு என்ன EYC என்ற கோணத்துக்கும் ECY என்ன ECY என்ற கோணத்துக்கு சமனா இருக்க போறேன் ரைட் அவர் கேட்ட கேள்வி என்ன எங்களுக்கு அதாவது பாருங்க இங்க BEX ரைட் இந்த BEX இவரை கேட்டிருக்காங்க BXC இதுல வந்து BXC நாங்க போட போறோம் இந்த BXC க்கு பதிலா நீங்க இதுல வந்து யாரை கொண்டு போடலாம் இங்க பாருங்க XYA என்ற கோணம் சரியா XYA எங்க எங்களுக்கு அதாவது இங்க உள்ள XYA இந்த கோணம் அதாவது இந்த கோணம் எப்படி கஞ்சான்னு சொன்னா CE என்ன CYE ன்னு கஞ்சினா அது CYE என்றதுக்கு பாருங்க இந்த C இங்க பாருங்க E அதாவது இங்க பாருங்க எங்களுக்கு CY அதாவது EC ரைட் EYC என்ற இந்த கோணம் EYC இந்த கோணம் தான் காட்சிக்கன் இந்த கோணம் தான் எங்களுக்கு என்னவா இருக்க போடுறது எங்களுக்கு XYA அப்ப நீங்க என்ன செய்வீங்க இதை நீங்க மட்டும் சொன்னா பிராக்கெட்டுக்கு மேல கொடுத்து போட்டு கோணத்தை CYE க்கு பதிலா நீங்க கொண்டு போடுங்க அதாவது எங்களுக்கு என்ன YEB இருக்கணும் சரியா YEB இருக்கணும் அப்ப கொண்டு போட்டு என்ன இருக்கு பாரு XYA என்ற கோணம் அப்ப XYA நாங்க எடுத்தோம் XY என்ற கோணத்தை நாங்க எடுத்துட்டோம் நாம ரைட் சாரி XYA நான் கொண்டு போடல நாங்க BX என்ன BX ரைட் அத தான் கொண்டு போடுறோம் சரியா XY க்கு பதிலா என்ன போடுறோம் இங்க உள்ள BXC என்ன போட போறோம் என்ன BXC உங்களுக்கு வேணும் சரியா BXC உங்களுக்கு வேணும் அப்ப அத நான் இங்க மேல உள்ள அந்த அதுல இருந்து நான் கண்டனாங்க BXC நான் காய்க்கிறேன் ரைட் பாருங்க அப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்றேன் அப்படியே நேரா கொண்டு ஆட் பண்ண போறேன் BXE என்ன கோணம் அடுத்து பாருங்க ECY எங்க எங்களுக்கு ECY என்றதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம்னா இந்த கோணம் சமம் தானே கொடுக்கலாம் தானே அதாவது நீங்க என்ன செய்யலாம் ECY என்ற கோணம் யாருக்கு சமனா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு இங்க உள்ள கோணம் வந்து எங்களுக்கு என்ன XBE எங்களுக்கு என்ன இவரும் சமன் அதான் அப்ப நீங்க இங்க கொண்டு போடுறீங்க XBE அப்ப அடுத்த ஸ்டெப்ல நீங்க என்ன செய்யணும்னா இவரை நீங்க என்ன அதாவது இந்த கோணம் சரியான நாங்க கொடுத்த YEB என்ற கோணத்துக்கு பதிலா சரியா நீங்க என்ன செய்யலாம் இந்த YEB இப்படி தானே இப்படி வர்ற கோணத்துக்கு பதிலா இதுல உள்ள நீங்க என்ன செய்யலாம் XEB என்று கொடுக்கலாம் என்ன அதாவது நீங்க என்ன செய்யலாம்னா YEB என்ற கோணம் பண்ணி நிறைய செய்யும்போது தன்னோட இதெல்லாம் பார்க்க வேண்டிய இங்க இருந்து ஒரு நேர்கோட்டில இருந்து நாங்க எழுதுறேன்டா அதே நாங்க இடையில உள்ள புள்ளியில எழுதுறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை சரியான XEB அப்ப கொண்டு பேட்டின்னு சொன்னா எனக்கு கேட்ட கேள்வி XB நீங்க மாத்தி BX எழுதினாலும் சரி இதனால XB என்று இப்படி போனாலும் சரி BX இப்படி வந்தாலும் சரி அப்ப நான் என்ன செய்வேன் BX எழுதிருக்கேன் அப்ப BEX சமன் என்னவா இருக்க போறது உங்களுக்கு BXC சக யாரா இருக்கும் சொன்னாங்க உங்களுக்கு EBX என்ற கோணம் சரியா அப்ப எங்களுக்கு என்ன இவரும் எங்களுக்கு ஓகேடா அப்ப அந்த கேள்விக்கான விடையும் எங்களுக்கு ஓகே நான் வந்துட்டேன் அப்ப என்ன செய்யணும் எங்களுக்கு இவரங்களுக்கு என்ன எங்களுக்கு 90 பாயிண்ட் சொல்லி காட்ட போறோம் அதாவது இவரும் எங்களுக்கு என்ன சமண்ட மாதிரி காட்ட போறோம் ரைட் 90 பாயிண்ட் காட்டி சமாந்தரம் என்ன கொடுக்க போறோம் சிம்பிள் வேலை தான் ரைட் சின்ன வேலை தான் ரைட் பார்த்துக்கொள்ளுங்க இதை கிளியர் பண்றேன் அப்ப கிளியர் பண்ணிக்கொண்டு அடுத்த இதுக்குள்ள போவோம் மேல வச்சே வச்சா காய்க்க போறோம் சரியா ரைட் பாருங்க மேல வச்சு காய்ச்சி சொன்னாங்க என்ன சொன்னாங்க சமாந்தரம் காட்டணும்னு சொன்னா யாருக்கு இவருக்கு சமாந்தரம் சரியா சமாந்தரம் உங்களுக்கு காட்டணும் என்னன்னு சொன்னாங்க அதாவது ஒன்றில் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு
இவரும் சரியான இந்த கோணமும் சமன் என்ற மாதிரி நாங்க கொடுத்தாலும் ஓகே. அப்படிங்கிறது சொன்னா வேற என்ன, ஒரு ரெண்டு சமாந்தர கோணம் ரெண்டு கொடுக்க அப்ப எங்களுக்கு என்ன இந்த கோணமும் எங்களுக்கு என்ன சமன் என்ற மாதிரி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே. ரைட். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இந்த கோணமும் சரியான இந்த கோணம் சமன் கொடுத்தாலும் ஒன்றோட கோணம் படி நாங்கள் சொல்லுவோம். அப்ப நான் இங்க சொல்ல போறது பாருங்க, அதாவது எங்களுக்கு என்ன ஏடிபி என்ற இந்த கோணம் சரியான ஏடிபி என்ற அந்த கோணம் எங்களுக்கு ஏடிசி என்ற அந்த கோணம் எங்களுக்கு சமன் சரியா, எங்க சமன் தானே. அப்ப சமன் சொன்னா அவங்களுக்கு 90 ரூபாய் சரி, அதை நீங்க 90 ரூபாய் சொல்லி கொடுங்க. இல்லைங்களா முக்கோண ஒருங்கிசையின் படி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஏடிபி என்ற கோணமும் ஏடிசி என்ற கோணமும் சமன். என்ன காரணம்னு சொன்னா முக்கோணி ஒருங்கிசைவு. அதாவது நீங்க என்ன, அதாவது கேள்வி ரெண்டுல இருந்து மாதிரி நீங்க சொல்லலாம், இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம் ஒருங்கிசைவின் படி என்ற மாதிரி நீங்க சொல்லலாம். ஆக எங்களுக்கு என்ன இருக்கணும் சொன்னா எங்களுக்கு இந்த கோணம் சரியான ஏடிபி என்ற கோணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட், அதாவது ஏடிபி என்ற கோணத்தையும் சக ஏடிசி என்ற கோணத்தை நீங்க கூட்ட என்ன வரும்னு சொன்னா 180 பாக வரும். என்ன காரணம் உங்களுக்கு முக்கோணி சரி சாரி ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள பக்கங்கள்ல கூட்டுது காரணம் எழுதணுமா என்ன ஒரு நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களில் கூட்டுது 180 பாகம். அப்ப எங்களுக்கு தெரியும் பாருங்க மேல இருந்து நான் என்ன செய்யணும் ஏடிபியும் ஏடிசியும் சமன் கொடுத்துருக்கோம். அப்ப ஏடிபி ஏடிசிக்கு பதிலாக 2 மடங்கு என்ன ஏடிபி என கொடுத்து போட்டு 2 மடங்கு ஏடிபி என்ற கோணம் 180 பாகையா இருக்க போறேன். அப்ப ஏடிபி என்ற கோணம் உங்களுக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா 180 2ஆல் பிரிக்கிறது சமனா இருக்க போறேன். என்னவா இருக்கும் உங்களுக்கு 90 பாகையா இருக்கும். ஏடிபி என்ற 90 பாகை கொடுத்துட்டோம். அதே மாதிரி நாங்க என்ன செய்யறோம் இப்ப நீங்க பார்த்தா எங்களுக்கு என்ன இதன்படி சரியான இவரம்படி எங்களுக்கு என்ன இருக்க எங்களுக்கு, அதாவது இங்க நாங்க எடுத்த இதன்படி எங்களுக்கு பிஎக்ஸ் சரியான இந்த கோணத்தின்படி பிஎக்ஸ் என்ன சொன்னா எக்ஸி பை எங்களுக்கு என்ன எங்களுக்கு எக்ஸ், அதாவது இங்க பாருங்க இவரம் எங்களுக்கு சமன் ஏற்கனவே சமன் சரியா. பாத்தீங்கன்னா இவரும் வந்து எங்களுக்கு என்ன சமனா இருந்தார், இவரும் எங்களுக்கு சமனா இருந்தார். அப்ப அதன்படி நாங்க என்ன செய்யணும் எங்களுக்கு இந்த கோணம் நாங்க சமன் சொல்லலாம் ரைட். அதாவது பி ரைட் பி எக்ஸ் பிஎக்ஸ்இ என்ற கோணம் பிஎக்ஸ்இ என்ற கோணம் என்ன இருக்கு பிஎக்ஸ்இ என்ற கோணமும் அதே மாதிரி எக்ஸ்பிஇ என்ற கோணம் எக்ஸ்பிஇ என்ற கோணம் இந்த இடத்துல வர இவரா நீ எக்ஸ்பி என்ற கோணம் சமன். அப்ப நீங்க என்ன செய்வீங்க இவரையும் நீங்க கூட்டுங்க சரியான இவர் நீங்க கூட்டிங்க சொன்னாங்க என்ன இருக்குன்னா இங்கோட 2 மடங்கா இருக்க போறேன். இங்க பாருங்க, அதாவது இவர் ரைட் இவர் எல்லாத்தையும் கூட்டிங்க முக்கோணி கோணங்களோட கூட்டுதேன்னு சொல்லி நீங்க கூட்டினாலும் உங்களுக்கு என்ன ஒரே மாதிரி தான் வரும். அப்ப என்ன இருக்குன்னு சொன்னாங்களுக்கு 2 மடங்கு சரியா 2 மடங்கு பிஎக்ஸ்சி என்ன இருக்க போறாங்களுக்கு நீங்க நேரடியா இந்த இடத்துல இப்படி நீங்க நேரடியா கொண்டு போங்க கஸ்டமர் சொன்னா இப்படி பார்த்துக்கணும் ரைட். இந்த முக்கோணில சாரி இந்த முக்கோண பாருங்க, இந்த முக்கோண இந்த கோணத்துல தொடர்பு நீங்க எடுக்கிறீங்க. அவங்க தொடர்பு எடுக்க என்ன வரப்பட சொன்னா அதாவது இவரையும் சமனா வரப்போற அப்படி கொடுத்தீங்கன்னா 2 மடங்கு பிஎக்சி வந்து எங்களுக்கு என்ன வரும்னா 180 பாயா இருக்க போறேன். அப்ப உங்களுக்கு என்ன பிஎக்சி என்றவங்களுக்கு என்ன இருக்க போற 90 பாய் சரியா. அதாவது இவர் என்ன 2 பேர் கூட்டிப்படே சரி இந்த இடத்துல வேணும் அப்படி எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்கும், நேரடியாக நாங்கள் அப்படியே கொண்டு போவோம். ரைட் எக்ஸ்இபி என்ற கோணம் சரியான எக்ஸ்பி 2 மடங்கு எக்ஸ்இபி என்ற என்ன சமனா இருக்குன்னா 180 சமனா இருக்க போறேன். அப்ப உங்களுக்கு என்ன இருக்க போறேன் எக்ஸ்இபி என்ற கோணம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா 90 ரூபாயா தான் இருக்க போறேன். இவரும் 90 ரூபாய் அவரும் 90 ரூபாய் சொன்னா நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு இவரும் 90 ரூபாய் தான் இருக்க போறேன் இவரும் 90 ரூபாய் தான் இருக்க போறேன். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம் அவன் நேரடியாக நீங்க கீழே கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன இருக்குன்னா எக்ஸி சமாந்திரம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஏடியா இருக்க போறேன். எக்ஸி சமாந்திரம் உங்களுக்கு ஏடியா இருக்க போறேன் சரியா. அப்ப இதுல எங்களுக்கு என்ன சொன்னா எங்களுக்கு 2-3 மினிட் எங்களுக்கு இருக்காரு சரியானே. பிஎக்ஸ் எங்களுக்கு என்ன, அதாவது இந்த 4வது படி நீங்க பார்க்கலாம் சரியானே. இந்த 4வது என்ன செய்யணும்னா பிஎக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன வரும்னா சிஒய்யா இருக்க போறேன். பிஎக்ஸ் என்றவங்களுக்கு என்ன, அதாவது இந்த பிஎக்ஸ் என்றவங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த எங்களுக்கு சிஇஒய் என்றது சமன் ரைட். அது இதன்படி நான் எடுத்தேன் அதனால 2 மணி நேரம் சொல்லியிருந்தேன். மேல நீங்க கொடுக்குன்னா கொடுத்துக்கொள்ளாங்க. அதாவது எங்களுக்கு என்ன, அதாவது பிஎக்ஸ் என்றவர் ரைட் அந்த 4வது இதன்படி சரியானே பிஎக்ஸ் என்றவங்களுக்கு என்ன இருக்கு சொன்னா அதாவது சிஇஒய் என்றது சமன் ரைட்.
CY என்பது சமன். அப்ப CY என்றதுக்கு பதிலாக நான் என்ன செய்யணும், இவரை கூட்ட திருப்பி இவரை கூட்ட 180 இருக்க போறேன். இந்த கோணத்தையும் கூட 180 சொன்னா நேரம் ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுத்து அப்ப நான் டைரக்டா நான் எடுத்துக்கேன். எடுத்தாங்க அது எனக்கு பெருசா கொடுக்க மாட்டாங்க மார்க்ஸ்ல. அப்ப நான் என்ன செய்யணும், 90 ரூபாய்னு காட்டும். அப்ப இந்த கோணம் எங்களுக்கு 90 ரூபாய், அந்த கோணம் 90 ரூபாய். அப்ப கட்டாயம் எங்களுக்கு என்ன, ஒரு கோட்டை வந்து என்ன செய்யறாங்க, ஒரு குறுக்கோடு இடைவெட்டிக்க இந்த கோணம் சமம், ஒத்த கோணம் சமனா வரேன். அப்ப ஒத்த கோணம் சமம் சொன்னாங்க என்ன இருக்க போறதுன்னா 6 வரும் உங்களுக்கு. ஓகே, என்ன அந்த கோணம் இந்த கோணம் உங்களுக்கு சமாந்தமா இருக்க போறேன். ரைட். அப்ப இந்த படங்களுக்கு அதாவது இந்த கேள்விகளுக்கு என்ன 11 கேள்வியும் எங்களுக்கு பூர்ணமாக எங்களுக்கு என்ன முடிஞ்சது. சமாந்தரம் வந்து காட்டி கொண்டு போயிருக்கோம். சரியா, இதுல உங்களுக்கு என்ன ஆக இந்த நிறுவலை வச்சுக்கணும். இந்த நிறுவலை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ரைட்டா, இந்த 2வது கேள்வி இந்த நிறுவலை செஞ்சீங்கன்னா அந்த நிறுவலை வச்சு விடுவாங்க. மிச்ச கேள்வி எல்லாமே அது சும்மா எங்களுக்கு நோமலா தான் போகுது மிச்சம் எல்லாமே. ரைட். நிறுவலை எடுக்கிறீங்க, நிறுவனங்களுக்கு முக்கோணி வரைக்கும் சேர நிறுவனங்களுக்கு அந்த 4 சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும். அந்த 4 சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒன்று சுத்தி வர போகுது. அது சுத்தி ஒருங்கி செய்ய வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஒத்தொரு போல சமன். அப்ப அந்த ஒத்தொரு போல சமன் எல்லாம் உங்களுக்கு என்ன மைண்டுக்கு வரணும். சரியா, வேறு சமனா இருக்க அவர் சமனா இருக்க சொல்லி எல்லாமே நீங்க என்ன செய்யுங்க மைண்டு கொண்டு வந்தீங்க. அப்ப கொண்டதானே இந்த படம் ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன உங்க மைண்டுக்கு இருக்கணும். இருந்தா மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும்னா இலவா மிச்சல கேள்வியும் செஞ்சுட்டு போக முடியும். அப்ப ஓகேடா. அப்ப அடுத்த கேள்வி 12வது கேள்விக்கு நாங்க போவோம். 12வது கேள்வி போங்க. தரப்பட்ட உருவில் ரைட், தரப்பட்ட உருவில் ஏபி ஆனது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் ஒரு நாடாகும். ரைட், தரப்பட்ட உருவில் வந்து ஏபியா ரைட், ஏபி என்று இருக்காங்களே பாருங்க, ஏபி என்ற ஓவை மையமாக கொண்ட ஒரு நாடா. ரைட், ஓ மையமாக கொண்ட ஒரு நாடுன்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க, ஓபி என்றவர் பார்த்தீங்கன்னா ஓபி என்ற இடமும் சரியானே ஓஏ என்றவங்களுக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆரியா இருக்க போறேன். அப்ப ஆரியா இருக்க போறேன்னு சொன்னாங்களுக்கு என்ன இருக்கிற விளங்குது, இதுல இருந்து நான் பார்த்துட்டு போக முடியும். நிறைய தரவு ஒரு கேள்வியை நீங்க வாசிச்சு கொண்டு இந்த தரவெல்லாம் இதுக்கு இருக்காருன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், பார்த்துட்டு போகலாம். பாருங்க, OBOA இருக்க போறேன். அப்ப OBOA என்ன இருக்க போறாங்க, ஒரு வட்டத்தில் இருக்கிற ஏபி என்ற ஒரு வட்டத்தில் இருக்கிற புள்ளியா இருக்க போறேன். நானாம் ஏபி என்ற நானா. அப்ப ஏயும் பி என்ற புள்ளியும் வட்டத்தில் பரிதிலாம் இருக்க போறேன். அப்ப ஓஏயும் ஓபியை நீங்க நீட்டி இணைச்சு சொன்னா என்ன வர போறேன்னா அதுல வந்து இவர் எங்களுக்கு என்ன, அதாவது ஆர் இருக்க போறார். அவர் என்ன சமன். அப்ப அவர் சமன் சமன்னா இந்த OAB என்ற OAB என்ற முக்கோணி ஒரு இருசமூக முக்கோணி. அது உங்களுக்கு சமன். எங்களுக்கு ரெண்டுமே ஆறு இடம்னா சமன். அடுத்த பாருங்க, எங்களுக்கு இங்க பாருங்க ஓபிசி என்ற ரைட், ஓபிசி சொல்லுங்க. அப்ப ஓபிசியில வந்து ஓபியும் பிசியும் சமன். அப்ப அது ஒரு இருசமூக முக்கோணி. அப்ப இருசமூக முக்கோணியில் நாங்க என்ன செய்யணும்னா இதுக்குள்ள நாங்க கொண்டு போவோம். சரியான. அப்ப அடுத்த பாருங்க, அடுத்த எங்களுக்கு தர வாசினா OB சமன் OB சமன் BC ஆகுமாறு உள்ளதான். அப்ப எங்களுக்கு என்ன தரலாம் குறிச்சும் இருக்காங்க, என்ன மேலையும் தந்தும் இருக்காங்க. நீட்டப்பட்ட கோடு BO ஆனது, நீட்டப்பட்ட கோடு வந்து என்ன செய்யறாங்க BO என்ன செய்யறாங்கன்னா எக்ஸில் சந்திக்கிறதா. ரைட், அங்க எக்ஸ்ல சந்திக்கிறாங்க. அப்ப எக்ஸ்ல சந்திக்க சொன்னா என்ன விளக்கம் சொல்ல பாருங்க, ஏபி தான் ஏபியே ஒரே அடி சரியான, ஏபி என்ற ஒரே அடியில வச்சுதான் இந்த பாரு இவரும் மாற. ரைட், அப்ப எங்களுக்கு என்ன இவரை பார்த்தீங்கன்னா மைய கோணம். ரைட், இந்த பாட்டு எடுங்க. எங்களுக்கு பாட் பண்ணல பார்த்தீங்கன்னா ஒரு பாட் பண்ணு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த கீழே உள்ள இவர் எல்லாத்தையுமே நீக்கி போட்டு சரியான இங்க வந்து எங்களுக்கு இங்க தந்த வந்து சரியான எங்களுக்கு தந்து அதாவது பாட் பண்ணல வந்து இங்க வந்து போட்டுருக்காங்க. இங்க உள்ளது பாட் பண்ணுக்கு மாற்றி போடுவாங்க. இங்க உள்ள பாட் பண்ணி போட்டும் பாட் பண்ண இங்கே மாற்றி போட போறாங்க. பார்த்தீங்கன்னா இதே படம் தான் இதே மாதிரி தான் வந்தது. அங்க உள்ள இதுவும் இல்லை, இங்க உள்ள இதுவும் இல்லை. அப்ப எங்களுக்கு என்ன அந்த எக்ஸுக்கும் இவர்கள் எங்களுக்கு தொடர்பு வந்து கேட்டிருந்தாங்க. சிம்பிளான விஷயம் தான். என்ன எங்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரே அடியில் அமைந்த பரிகோணங்கள் என்ன இருக்க மைய கோணத்தின் ரைட், பரிகோணம் என்றவர் மைய கோணத்தின் அரை மடங்கு. இவர் வந்து 60 பாயிண்ட் அவர் எங்களுக்கு என்ன 30 பாய், இவர் 90 பாயிண்ட் 45 பாய். அதை பயன்படுத்த போறீங்க. சரி, அப்ப இந்த ஐடியா இவர் வந்து எக்ஸாம் அப்ப மைய கோணம் இவர் எங்களுக்கு என்ன 2x எனக்கு தெரியும். பாருங்க, இந்த AXB என்ற தந்த என்ன செஞ்சாங்க சொன்னாங்க எக்ஸ் என்ற பாயிண்ட் வந்துங்க. அப்ப கட்டாயம் AOB என்ற ரெண்டுங்களுக்கு என்ன இருக்க போறார் 2x இருக்க போறாரு. அதெல்லாம் நீங்க மைண்டுக்கு வச்சுக்கொள்ளு, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளும். சரியான. அடுத்த பாருங்க, ஏயிலும் பியிலும் வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடரிகள் டி சந்திக்கலாம். அப்ப ஏயிலையும் பியிலையும் வந்து வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடரிகள். அப்ப தொடலியையும் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒரு ஆரையை நாங்கள் நினைக்கிற கோடு வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும்னா செங்குத்தா இருக்கும். அந்த ஐடியா உங்களுக்கு வரும். தொடலியை நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு தொடலி ரைட், ஓ என்ற தொடலியே ஏ என்ற தொடலி இருக்க, பி என்ற தொடலி இருக்க போறேன். அப்ப டி என்றவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த தொடரினை நான் நினைக்க டி என்ற சந்திக்கிறேன். ரைட், அப்ப டி சந்திக்கணும்னு சொன்னா பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன டிஏயும் டிபியும் என்ன இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னாங்க சமனா இருக்கு. டிஏ டிபியும் எங்களுக்கு என்ன இருக்கும்னா சமனா இருக்கு. சரியா, ஏன்னா வட்டத்தோட வெளிப்புள்ளி ஒன்றிலிருந்து வரையப்பட்ட தொடலிகள் வந்து என்ன இருக்கு நீளத்துல வந்து சமனா இருக்கும். அந்த ஐடியா எங்களுக்கு இதுல போகணும், எல்லாமே எங்களுக்கு வரும். அது மாதிரி எங்களுக்கு என்ன சொன்னாங்க செங்குணம் பண்ணது எங்களுக்கு போடும். ரைட், அப்ப எங்களுக்கு பாருங்க இப்ப எங்களுக்கு ஓகே, அந்த அது எங்களுக்கு ஓகேடா. அப்ப பாருங்க
நீட்டப்பட்ட கோடு டிபி ஆனது, நீட்டப்பட்ட கோடு டிபி ஆனது. அதே ஓசியை வந்து ஓசி என்ற கோடு வந்து இதை சந்திக்கிறேன், ரைட்? பாவமே ஏஎக்ஸோ வந்து எக்ஸனின் காரணங்களை தந்து பின்வரும் கோணங்களை எக்ஸின் சார்பில் காட்டும், ரைட்? பாப்பமா என்ன சொல்லிடுவாங்கன்னா ஏஓ பை, ரைட்? சாரி ஏஓபி. ஏஓபி என்ன வரைக்கும் நேரடியாக போடுங்க, 2 மடங்கு என்ன இருக்கும், ரைட்? 2 மடங்கு யாரா இருந்தாங்க எக்ஸா இருக்க. என்ன காரணம் உங்களுக்கு? அதாவது மைய கோணத்தை பரவி கொடுத்து எழுதி விடுங்க. மைய கோணம் பரவி கோணத்தின் 2 மடங்கு, மைய கோணம் பரவி கோணத்தின் 2 மடங்கு, ரைட்? அடுத்த கேட்டால் ஓபிஏ, ரைட்? ஓபிஏ இந்த கோணம், சரியா? ஓபிஏ இந்த கோணம் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க, ரைட்? ஓபிஏ இந்த கோணம் உங்களுக்கு என்னன்னு சொன்னா இவரை பார்த்தீங்கன்னா இந்த கோணம் ஓபிஏ இந்த கோணமும் ஏஓபி இந்த கோணமும் சமன், சரியா? சமன் தானே? அவங்களுக்கு என்ன இவர் வந்து எங்களுக்கு 2 எக்ஸா இருக்க போற, இவர் வந்து எங்களுக்கு என்ன இருக்கும்னா 2 எக்ஸா இருக்க போற. அவ பாருங்க இந்த முக்கோணி ஒன்றில் அவக்கோணங்கள கூட்டுதல் எங்களுக்கு தெரியும். முக்கோணி அவக்கோணத்தை கூட்டுதல் எங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா 180 பாருங்க. அப்ப நீங்க அவரை கொண்டே வச்சு நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும், சரியா? டிஃபரெண்டான மெத்தட் இருக்கு. அப்ப நீங்க கூட்டுங்க, கூட்டின்னு சொன்னாங்க என்ன, அதாவது இவர் நான் என்ன செய்யறோம், ஒரு வையன் இவர் வையன் சொன்னா இவர் எங்களுக்கு வையா இருக்க போற. அப்ப 2y சக 2x எங்களுக்கு என்ன வருதுன்னா 180 பாய்க்கு சமனா இருக்க போற. அவன் வையன்னா எங்களுக்கு வேணும். அவன் வையன்னு சொன்னாங்க 2ஆல நீங்க எப்படி சொன்னா 2ஆல என்ன அப்படின்னா y சக x, y சக x என்றவர் 90 பாயா இருக்க போற. அப்ப எங்களுக்கு y தான் கேட்டதவன், y எங்களுக்கு என்ன 90 மைனஸ் x இருக்க போற, 90 மைனஸ் x. அவன் நீங்க என்ன செய்யலாம், இதற்கு நிறைய நீங்க கொடுக்கலாம், அதாவது 90 மைனஸ் x, ரைட்? அப்ப நீங்க காரணம் எழுதாட்டி நீங்க என்ன செய்யுங்க, இதை கொண்டு வந்து காரணத்துக்கு பதிலாக இதை கொண்டு வந்து நீங்க எழுதி விடுங்க, பிள்ளையே இல்லை, சரியான? இதை கொண்டு வந்து நீங்க என்ன செய்யுங்க, இதுக்கு வந்து காரணம் சொல்லி போட்டு அந்த ரீசனை நீங்க எழுதி விட்டீங்கன்னா நேரடியாக வரண்டாம, சரியா? ரைட்? ஓகே. அவங்களுக்கு அந்த கேள்வி அடுத்த பாத்தீங்கன்னா பிஓடி, ரைட்? பிஓடி இந்த கோணம், சரியானே? பிஓடி என்ற இவரை பற்றி கேட்டுக்காங்க. பிஓடி என்றவர்களுக்கு என்ன வரை பண்ணுவாங்களுக்கு இதுபடியே பார்த்துக்கொள்ளுங்க. கிளியர் பண்ணுவோம், சரி? மிச்சதெல்லாம் கிளியர் பண்ணுவோம்னா இந்த கோணத்தை பிரிக்கணும், சரியானே? பிஓடி, ரைட்டா? இவர் என்ன, இவரை பற்றி கழிச்சாங்க, பிஓடி இவரை இந்த கோணத்தை பற்றி கழிச்சாங்க. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிப்புள்ளி என்ன எங்களுக்கு, அதாவது பாருங்கன்னு சொன்னா ஏஓவும் ஓபியும் சமன், ஏஓவும் ஓபியும் சமன். அதே மாதிரி இப்போ சொன்னாங்க என்ன, ஏடியும் டிபியும் சமன். என்ன காரணம் எங்களுக்கு, அதாவது வெளிப்புள்ளி ஒன்றிலிருந்து வரையப்பட்ட சரியான தொடலிகள் வந்து நீளங்கள்ல என்ன இருக்கணும், சமனா இருக்க போற. அப்ப சமன்னு சொன்னா எங்களுக்கு நான் என்ன செய்யறோம், இவரை நீங்க நீட்டி நினைச்சீங்கன்னு சொன்னா, சரியான? இவரை நீங்க நீட்டி நினைச்சோம்னா கட்டாயம் என்ன சொன்னா இந்த கோணத்தை இரு சம போடுவேன். அப்ப நான் என்ன தேட்டம்னு சொல்றது என்ன சொன்னா எங்களுக்கு, அதாவது இந்த வட்டத்துக்கு சரியான அந்த வெளிப்புள்ளியையும் சரியான அந்த மையத்தை நாங்கள் இணைக்கிறவர் என்ன செய்யணும்னா அந்த கோணத்தை ஏஓபி என்ற கோணத்தை இது சமம் கூறுவான்னு சொல்லி படிக்கணும். அப்ப நான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவர் வந்து எக்ஸ் தெரியும், இவர் வந்து 2x தெரியும். அப்ப 2x அரைவாசியா இருக்க பாருங்க, இவர் எங்களுக்கு என்ன இருக்க பாருங்க, எக்ஸ் வாயா இருக்க பாருங்க, அதை கொடுத்துருக்கீங்க. அடுத்து பிஓஇ, சரியா? பிஓஇ என்ன எங்களுக்கு வேணும், சரி? எங்க இருக்காரு எங்களுக்கு இந்த பிஓஇ, இந்த இவரை தான் கேட்டுருக்காங்க, பிஓஇ, ரைட்? பிஓஇ எங்களுக்கு தேவை சொன்னா பாருங்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப சரியா கிளியர் பண்றேன், கிளியர் பண்ணி பாருங்க. பிஓஇ எங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா இவர் எங்களுக்கு, அதாவது இந்த கோணம் எங்களுக்கு என்ன, இப்ப கண்ணா இதுக்கு முதல் கண்ணா இங்க பாருங்க, இவர் எங்களுக்கு அதாவது ஓபிஏ, அதாவது என்ன இருக்கு 90 மைனஸ் எக்ஸ் இருந்தா 90 மைனஸ் எக்ஸ், ரைட்? இந்த கோணம் பாருங்க, இவரையும் பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன, இந்த கோணம் சமன், சரி? இந்த கோணம் சமன் எங்களுக்கு கேட்டது பிஓஇ, ரைட்? அவரை தான் நான் காணப்படும். அதாவது பிஓ என்னதுல பிஓசி என்ன டவுட் கோட் போட்டுருக்கணும், பிஓசி என்ன வரும், பிசிஓ என்றது உங்களுக்கு சமனா இருக்க பாரு. அப்ப என்ன செய்யணும் சொன்னா எங்களுக்கு பிஓஇ தான் தேவை. பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், இதை பற்றி கூட எடுத்துக்கோ, சரியான? முக்கோணி ஒன்று ஒரு பக்கத்தில் நின்று உண்டாகிற புறக்கோணம் வந்து அதன் அகத்தது கோணம் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன் என்ன ஒரு பக்கத்தில் நின்றார், ரைட்? அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சு கொள்ளலாம், ரைட்? அப்ப இங்க பாருங்க இவரோட தெரியுமான்னு சொன்னா 190 மைனஸ் போட்டு நீ செஞ்சாலும் உண்டாதான் இருக்க பாரு, ரைட்? எனக்கு என்ன இவருக்கு வந்து இந்த கோணம் இந்த முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தில் நின்று புறக்கோணம் அதன் அகத்தது கோணத்தை சமனா இருக்க பாரு. அப்ப இவர் நான் சட்டைன்னு சொல்லி இவர் சட்டைன்னு சொன்னா கரெக்டா இவருக்கு சட்டை ரெண்டுமே சமன்டால அவர் சட்டை கண்டா சரிங்களே, அவர் சட்டை கண்டதுக்கான நீங்க ஐடியா நீங்க என்ன அது காரணம்னு சொல்லி எழுதாம கொள்ளாம நீங்க அதையே இதுக்கு செஞ்சு விடலாம், ரைட்? அதாவது உங்களுக்கு என்ன ஓபிஏ, ரைட்டா? ஓபிஏ என்னது சமனா இருக்க சொன்னாங்களுக்கு 2 சட்டுக்கு சமனா இருக்க, சட்டை தான் கேட்டுங்க. அவர் 2 என்ன ஓபிஏ அரைவாசி, ஓபிஏ அரைவாசினா ஓபிஏ 90, அப்ப என்ன 90 மைனஸ் எக்ஸ் அரைவாசி,
இதெல்லாம் ஒரு சிம்பிளான விஷயம் 90 மைனஸ் எக்ஸ்னா 6 வாசி இருக்க போகிறேன். அப்போ அடுத்த பாருங்க எங்களுக்கு பிஇஓ சரியா பிஇஓ. அப்போ இதை பற்றி வச்சுக்கலாம் இதுக்குள்ள வந்து சரியானே பிஇஓ இதுக்கு வந்து வச்சு வச்சுக்கலாம். பாருங்க பிஇஓன்னு சொன்னால் அதாவது இந்த கோணத்தை பற்றி பிஇஓ இந்த கோணத்தை பற்றி வச்சுக்கலாம். ரைட். அப்போ அந்த கோணத்தை பற்றி வச்சுக்கலாம் சொன்னால் அதை பற்றி சொன்னாங்களுக்கு என்னென்ன வந்து சொன்னாங்களுக்கு இந்த டிபி என்ற நீட்டைக்கையும் இந்த ஓபி என்ற அப்போ நீங்கள் எழுதி கொடுங்க. என்ன இதில் வந்து நாங்கள் எழுதினா இதை வந்து எங்களுக்கு எழுதினாங்க என்ன இருக்கிறாங்களுக்கு இதெல்லாமே வச்சுக்கணும் சரி இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கீழே வந்து நாங்கள் ஒப்படைக்க போகிறோம். ரைட். பிஓன்றவங்களுக்கு என்ன சமம்னா அந்த அரை மடங்கு சரியான அரை மடங்கு என்ன வேணும் சொன்னாங்களுக்கு ஓபியா இருக்க போறாங்க ஓபி அந்த அவராக இருக்க போகிறேன் அரை மடங்காக இருக்க போகிறேன் சரியானே. அவர் கொடுத்து விட்டு நாங்களுக்கு என்ன ஓபிஏ இப்போ நாங்கள் மேலே கண்டுனாங்க ஓபிஏ நாங்கள் என்ன ஏற்கனவே கண்டுருக்கோம் அது அரை மடங்கு திருப்பி எங்களுக்கு என்ன இருக்கும்னா அது அரைவாசியாக தான் இருக்க போகிறேன் அதாவது பிஓஇ என்றவர் சரியானே பிஓஇ என்றவர் ரைட். அப்போ கொடுத்துடுங்க எங்களுக்கு என்ன 45 + x/2 எனக்கு கொடுத்துருங்க அது கூட இஷ்டம் சரியா. ரைட். அப்போ அடுத்த பாருங்க கீழே உள்ளதை பார்ப்போம். 5வது சரியான 6வது பார்த்தீங்கன்னு சொன்னாங்களுக்கு என்னங்கள் மேலே உள்ள பகுதிகளில் பெற்ற கோணங்களை பயன்படுத்தி அதைத்தான் பயன்படுத்த மேலே உள்ள இவியல் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க இவியல் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. ஓஇடி இருசமூக முக்கோணின்னு காட்டும் உங்களுக்கு பாருங்க ஓஇடி என்ன ஓஇடி ரைட். இந்த முக்கோணியை இருசமூகம் சொல்லி காட்டுறாங்க. என்ன செய்யறீங்க இருசமூக முக்கோணம் சொன்னா எங்களுக்கு என்ன இருக்கும்னா கோணங்கள் எங்களுக்கு என்ன சமணம் கோணங்கள் வந்து எங்களுக்கு என்ன இருக்குன்னா சமணம் இருக்க போறேன் ரைட். கோணங்கள் சமணம் சொல்லி காட்டினா எங்களுக்கு என்ன இருக்கும்னா ஓஏடி ஒரு இருசமூக முக்கோணம் இருக்க போறேன் ரைட். அப்போ டிஓஇ என்ற கோணத்துக்கான டிஓஇ என்ற கோணம் எங்களுக்கு என்ன இருக்குன்னா எங்களுக்கு இவரை எங்களுக்கு என்ன அது அரைவாசியான எங்களுக்கு அதாவது இதுக்கு மேலே கண்டாங்க ரைட்டா. பிஓ அது இவரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இருக்கும்னா 90 - x/2 என்ன இவரையும் பாருங்க எங்களுக்கு என்ன இருக்க போறோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த ஜீவனம் சரி இந்த ஜீவனம் எங்களுக்கு என்ன இருக்க போறோம்னு சொன்னா எங்களுக்கு 90 - x/2 ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன ஓஇடிஏ கட்டுறாங்க. அப்போ பாருங்க ரெண்டு கோணங்கள் சமான்னு சொன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு கோணங்கள் சமான்னு சொன்னா இந்த சமனான கோணத்துக்கு எதிரோ உள்ள பக்கங்கள் என்ன இருக்க போறாங்க எங்களுக்கு சமனாக இருக்க போறேன். அதே இருசமூக முக்கோணங்களுக்கு மாறி வரும்னு சொன்னா அதே மாதிரி இருசமூக முக்கோணங்கள் என்ன சமனான பக்கத்துக்கு எதிரோ உள்ள கோணங்கள் சமன்னு சொல்றோம்னு சொன்னா மாறி ரெண்டு பக்கங்கள் ரெண்டு கோணம் சமனா இருக்குன்னா அதுக்கு எதிரோ உள்ள பக்கங்கள் சமனா இருக்கும் அவ்வளோதான். அப்போ கொண்டே கொடுத்துட போறீங்க எங்களுக்கு என்ன அது ரெண்டுமே சமன் ஆக என்ன எங்களுக்கு அதாவது டிஓ சமன் யாரா இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு டிஇ. ஆகவே முக்கோணி ஓடிஇ ஓர் இருசமூக முக்கோணி ஓடிஇ ஒரு இருசமூக முக்கோணி இருக்கு ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்னடா இந்த வகுப்புல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த 12 கேள்வி எங்களுக்கு என்ன சொன்னா பூர்ணமாக ரெண்டு வந்து ரைட். அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேலோட பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு என்ன ஒரு முக்கோணி எங்களுக்கு என்ன ஒரு ஒருங்கிசைவா இருக்க போறேன் ரைட். அந்த ஒருங்கிசையை வச்சு கீழே ஆச்சு இது சும்மாடா சரி இது எங்களுக்கு நார்மலான ஒரு விஷயம்டா சரி. ஆனால் இதுக்கு என்ன சொன்னாங்களுக்கு 10ஆம் ஆண்டில் தான் கூடுதலாக எங்களுக்கு இவர் வந்து 10ஆம் ஆண்டில் எங்களுக்கு கூடுதலாக நிறைய விஷயம் வந்து 10ஆம் ஆண்டில் இதை பற்றி காட்சியாங்க இந்த கோணங்களை பற்றியெல்லாம் எல்லாம் காட்சியாங்க சரியான முக்கோணிகள் பற்றியெல்லாம் நான் 9ஆம் ஆண்டிலாம் படிச்சிருக்கேன். ஒரு முக்கோணி ஒரு பக்கத்தில் 8 கோணம் வந்து ஆறு கோணங்களை கூடுதல் சமன்லாம் 9ஆம் ஆண்டிலாம் படிச்சிருக்கோம் ரைட். அப்போ இதான் எங்களுக்கு என்ன சொன்னாங்களுக்கு இந்த வகுப்பில் வந்து ரியான கேள்வியாக இருக்க ரைட். நீங்கள் பார்த்துக்கணும் சரியான இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க மேலதிகமாக நீங்கள் என்ன வந்து தேடி நீங்கள் எடுக்கிறது படி மேலதிகமாக நாங்கள் என்ன செய்யணும்னா நிறைய கேள்வியை செய்யுங்க ரைட்டா. அப்போ இந்த ஐடியா வச்சுக்கணும் என்ன நிறைய கேள்வி செய்யுங்க கேள்வியை செய்ய எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வந்து ஒன்று இருந்தால் அப்போ நிறைய கேள்வி நாங்கள் செஞ்சிடணும்னு சொன்னால் எக்ஸாமில் செய்ய போகிற கேள்வி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக எங்களுக்கு இருக்காது சரியா. அப்போ நிறைய கேள்வியை செய்யுங்க தொடர்ந்து வந்து என்ன மேக்ஸிமம் வந்து என்ன எல்லா பேப்பரையுமே சரியான உங்களுக்கு 2015 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பேப்பர் எங்களுக்கு முடிவடைஞ்சிருக்கு ரைட். அப்போ 2015 ஃபுல்லாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பேப்பர் ஃபுல் வீடியோ சரியான என்ன எங்களுக்கு அதாவது ஜிசிஓ கொடுத்துருப்பீங்க சரியான அதாவது கடந்த ஆளுமையான சொல்லி கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பயிற்சியான ஃபுல்லாக உங்களுக்கு என்ன அதாவது எல்லாமே எப்படியான விளக்கம்னு சொல்லி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு ரைட். நிறையா நீங்கள் படி என்ன பிரிஞ்சு பாஸ் ஆகிறபடி வச்சு பாஸ் ஆகிற படியை நீங்கள் பார்த்து நார்மலாக செய்யறதுமாக என்ன செய்யுங்க ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு என்ன இருக்கும்னா சரி நீங்கள் செய்யுங்க ரைட் செஞ்சு பாருங்க. அப்போ நீங்கள் ரைட் செஞ்சு பாருங்கள் சரி மேலே பாருங்கள் பேப்பர்லாம் கீழே கிடக்கும் இந்த நீங்களே நீங்கள் எடுத்துக்கலாம் பேப்பரில் நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். உங்களுக்கு மேலதிகமாக ஏதும் என்ன இந்த கேள்வியில் வந்து பிரச்சனை எதுவும் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னா என்னோட நீங்கள் தொடர்பு கொண்டு இல்லை நீங்கள் என்ன செய்யணும்னா யூடியூப் சேனலில் போடுவீங்க தானே அதிலேயே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணிக்கொள்ளணும் சரியானே. என்னோட தொடர்பு கொண்டு சொன்னால் நீங்கள் இதை கீழே இந்த நம்பருக்கு நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம் ரைட். உடனடியாக நீங்கள் இதில் விடையில் வந்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அடுத்த வகுப்பில் வந்து இணைந்து கொள்ளும் மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.